ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ரிலீஸ் ஆன இட்லி கடை படத்தோட இன்னைக்கு அனலைஸ் பார்க்கலாம். சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தில் எனக்கு நல்லா இல்லாத விஷயம் என்னென்னா, படம் கொஞ்சம் லென்த்தாக இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அது எப்படி நான் கம்பேர் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்மிஷன் வந்ததே தெரில. அந்த அளவுக்கு ஒரு கிரிப்பியான ஃபர்ஸ்ட் ஆஃபாக போனதுனால எனக்கு டைம் போனதே தெரில. பட் செகண்ட் ஆஃப் ஒரு கட்டத்துக்கு மேலே லென்த்தாக தெரியும். என்னதான் நீங்கள் கிரிப்பியான ஸ்க்ரீன் பிளே எழுதினாலும் படம் கொஞ்சம் லென்த்தாக போகுதுப்பான்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யும். அதே தான் இங்கேயும் இருந்திருக்கு. 2 hours 20 minutesக்கு மேலே எந்த படம் போனாலும் அந்த ஃபீல் கொடுத்துருது. அந்த படம் நல்லாவாக இருக்கட்டும், மோசமாக இருக்கட்டும், பட் அந்த ஃபீல் நம்மளுக்கு தேட்டரில் பார்க்கும்போது ஒரு ஃபீல் வருது. அந்த ஃபீல் இங்கே வந்திருக்கு. அதை மாற்றவே முடியாது. இன்னும் கொஞ்சம் படத்தை ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சமுத்திரக்கனியோட கேரக்டர் பெரிய வெயிட்டேஜ் தரல. ஏன்னா சமுத்திரக்கனி கேரக்டர் கூட தான் கிளைமேக்ஸில் ஃபைட் இருக்குது. ஓகேவா? அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணியிருக்கணும். பட் அந்த கேரக்டர் படம் ஃபுல்லாக பாசிங் க்ளவுடாக இருக்கார். ஆனால் கிளைமேக்ஸில் சம்மந்தமே இல்லாமல் சண்டை போட வராரு. ஸோ அந்த விஷயம் எனக்கு ப்ராபப்ளி கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. நீங்களும் அதே நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேபியில் எப்படி அம்மா செத்துக்கு ஒரு சென்டிமெண்ட் சீன் இருக்குமோ அதே மாதிரி அப்பா செத்துக்கு ஒரு சென்டிமெண்ட் சீன் பயங்கரமாக வச்சுருப்பாருன்னு சொல்லி நினச்சோம். இருக்குது. பட் வா ஆஹா ஓஹோன்ற அளவுக்குலாம் பெருசாக இல்லை. அது ஜஸ்ட் ஒரு பாசிங் க்ளவுடாக போச்சு. கதையோட நகர்வுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த எமோஷன் ரொம்ப கிரிப்பியான எமோஷனாக இல்லை. ஸ்பாய்லர் எடுத்தால் அப்பாவும் செத்துருவாங்க, அம்மாவும் செத்துருவாங்க. ஓகேவா? செத்து கூட அது ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகலை நம்மளுக்கு. தனுஷ் எப்போ எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக எழுதுவார். பட் இந்த எமோஷன் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் நான் சொல்லுவேன். இவ்வளோ தாங்க இந்த படத்தில் இருந்த பேட் திங்ஸ் நான் கண்டுபிடிச்சது. இப்போ அப்படியே குட் திங்ஸுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு விஐபியை கொஞ்சம் உல்ட்டா பண்ண மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அது நல்லா இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இவர் எங்கேயோ இருப்பார், இன்ட்ரோ கொடுக்குறது அது கொடுக்குறதுன்னு சொல்லி அது கொஞ்சம் ஒரு ஃப்ளோவாக போகும். அதேமாரி ஃபர்ஸ்ட் ஆஃபோட கிரிப்பியான ஒரு ஸ்க்ரீன் பிளே ரேட்டிங்க்கு தனுஷ் பெரிய பாராட்டுகள் நம்ம கொடுத்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் போகிறதே தெரியாதுங்க, அவ்வளோ ஸ்பீடாக போய் முடியும். இல்லை டியூரேஷன் கம்மி பண்ணிட்டாரா என்னன்னு தெரில. பட் ஃபர்ஸ்ட் ஆஃபோட கதை போக்கே நம்மளுக்கு லேக் அடிக்கிற ஃபீலே தராது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லாஸ்ட்டில் கொடுத்துச்சு. அது நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ அதனால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் நம்ம கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் தனுஷ் அண்ணாவோட ஆக்டிங்கு எப்பவும் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் தனுஷ் அண்ணா டேரக்டர் கேட்குறத எதிர்பார்த்து கொடுப்பாரு. ஓகேவா? இப்போ டேரக்டர் ஒரு 100% ஒருத்தர் நினச்சாருன்னா அது ஒரு 70% 80% நம்ம தனுஷ் அண்ணா கொடுப்பாரு. ஆனால் இந்த படத்தில் டேரக்டரே நம்ம தனுஷ் அண்ணா. ஓகேவா? இப்போ என்ன ஆகும், அவர் என்ன 100% நினைக்கிறாரோ அது அப்படியே ஸ்க்ரீன்ஸில் காட்டிடுவார். ஸோ அது ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. தனுஷ் அண்ணா அந்த கேரக்டரோட ரொம்ப ஒட்டி வாழ்ந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் படம் ஃபுல்லாக இருந்துச்சு. அது தனுஷையும் தாண்டி அந்த கேரக்டர் முருகன்றது நம்ம மைண்டில் ரொம்ப அழகாக ரெஜிஸ்டர் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு தனுஷ் அண்ணாவோட பர்ஃபார்மன்ஸ் பின்னிருக்காருன்னு தான் நம்ம தாராளமாக சொல்லணும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த படத்தோட டிஓபி கிரண், இவரை பாராட்டியே ஆகணுங்க. ஏன்னா இந்த படம் கொஞ்சம் போர்ஷன்ஸ் தான் பேங்காக்ல இருக்குது. ஓகே, ஒரு சில பிட்டு போர்ஷன்ஸ் தான் பேங்காக்ல இருக்குது. மற்ற போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க. அதுவும் அந்த இயற்கையை காட்டுற விதங்களாக இருக்கட்டும், அந்த இட்லி கடை ஒரு போர்ஷனும் அது விட்டுருங்க. அதுக்கப்புறம் தனுஷ் வயல்வெளிக்கு போகிற போர்ஷனாக இருக்கட்டும், தனுஷ் தனியாக ஒரு வயல்வெளி போர்ஷனில் உட்காந்துட்டதாக இருக்கட்டும். ஸோ அந்த டிஓபி ஒர்க்கு, லைட்டிங் பேட்டர்னு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த பேங்காக்ல இருக்க போர்ஷன்ஸில் கூட ஒரு சில லேயர் மாதிரி போட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக டிஓபி ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம தாராளமாக சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிஓபி ஒர்க்கை பாராட்டுற அளவுக்கு இந்த படம் இருக்குதுன்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். அருண் விஜய் எப்பவும் வில்லன் ரோல் கொடுத்தா பயங்கரமாக பின்னுவார். என்ன இருந்தாலும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் கழிச்சு அருண் விஜய் என்ன இருந்தால் செக்கச்சவந்த வானம்க்கு அப்புறம் ஒரு பெர்ஃபெக்டான ரோல் அவர் கிடச்சிருக்குன்னு நான் தாராளமாக சொல்லுவேன். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ரோலை கொடுத்துருக்காரு. அருண் விஜயும் அது சூப்பராக டெலிவரபிள் பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த போர்ஷன்ஸ், அருண் விஜய்க்கான போர்ஷன்ஸு, அருண் விஜய் வில்லன்னு சொல்லி நம்ம நம்பக்கூடிய விஷயங்கள், ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஈகோ கிளாஷ்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அந்த ஈகோ கிளாஷ் விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக படத்தோட பிஜிஎம் ஸ்கோரு, அது எப்படி சொல்லணும்னா, அந்த ஒரு இட்லி கடை ஸ்டார்டிங் போர்ஷனுக்கு ஒரு பிஜிஎம் ஸ்கோர் வரும். அந்த பிஜிஎம் ஸ்கோர் ஏதோ ஒரு இங்கிலீஷ் பாட்டோட பிஜிஎம் ஸ்கோர் மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அது நல்லா இருக்குது, விட்டுருங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கா அவ்வளோதான். காப்பி அடிச்சான், அங்கே அடிச்சான், இங்கே அடிச்சான்லாம் பேசக்கூடாது. நல்லா இருக்கா, அவனை பிடிச்சிருக்குதா விட்டுரு.
ஓகேவா? ஸோ அந்த மாரி வந்து நம்ம சொல்லிட்டு போலாம். ஸோ நெறைய இடத்துல வந்து ஜிவி வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காரு. அதேமாரி பாட்டுலேருந்தே ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்து போடாம, ஒவ்வொரு பொர்ஷனுக்கும் வந்து தனித்தனியா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போலாம் அந்த மாரி டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஜிவிக்கு வந்து ஒரு பாராட்டுகள். அதுக்கப்புறம் வந்து சாங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 சாங் வந்து ஹிட் ஆயிடுச்சு. என்ஜாமி தந்தானே, அதுக்கப்புறம் வந்து என்ன சுகம். இந்த 2 பாட்டும் வந்து ரொம்ப சூப்பரா வந்து ஹிட் ஆச்சு. அது வந்து நம்ம எல்லா பேரும் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறமும் வந்து ஒரு சில சாங்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பட் பெருசா ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த படத்தோட பார்க்கறதுக்கு வந்து ஓகே, சாங்ஸ் எல்லாம் ஓகேன்ற மாரியான ஒரு ஃபீலும் வந்து குடுத்துருக்கு. இதுல வந்து என்ன கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன்னா, படத்த வந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் படம் வந்து செம கிரிப்பியா வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து சமுத்திரக்கனியோட கேரக்டரைசேஷன் கொஞ்சம் டீடைலிங் குடுத்துருக்கலாம். இல்ல அந்த 20 மினிட்ஸ் போர்ஷனை கட் பண்ண முடியலன்னா, அந்த சமுத்திரக்கனி கேரக்டரைசேஷன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டீடைலிங் குடுத்திருந்தா அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். இப்போ வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியனை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது என்னன்னா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாரி வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு கமர்ஷியல் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 மந்த்ஸ் இருக்கும். கூலி கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. மதராசி கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். A to Z ப்ராப்பரான கமர்ஷியல் படம் பார்க்க முடியுமான்னு நான் ரொம்ப ஏங்கினேன். ஃபைனலி ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு கமர்ஷியல் படம் பார்த்த ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ தனுஷ் அண்ணா ஃபார் திஸ். அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.